ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரி ஒன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பிடிசிடி காயின் வந்து எப்படி பை பண்ணணும், செல் பண்ணுறோன்னு பற்றி ஒரு ஃபுல் வீடியோ தான் இதில். ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாலெட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஹாட் வாலெட் க்ரியேட் பண்ண தெரியாதவங்க யூடியூப்பில் வேறு வீடியோ இருக்கும், அதை பார்த்து வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு க்ரியேட் ஹாட் வாலெட் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு கீழே மூணாவது ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ரெண்டாவதாக கிராஃப்னு சொல்லிட்டு காட்டும். இதை கிளிக் பண்ணால் பாட்டிலோடு ஆகிட்டுருக்கு. உள்ளே வந்தோடனே மேலே பார்த்தீங்கன்னா இதில் காட்டும் வேலட் அட்ரஸ் என்னதுன்னு பார்த்து அதை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இதில் போயிட்டு சர்ச் ஆப்ஷன் இருக்குது, இதில் வந்து பிடிசிடின்னு வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க. சாரி, இதில் வந்து டோக்கன் அட்ரஸ் கொடுக்கணும். டோக்கன் அட்ரஸ் அவங்களோட குரூப்லேயே வேறு கொடுத்துருக்காங்க. காப்பி பண்ணிட்டு திரும்ப ஹாட் வாலெட்டுக்குள்ளே வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் காட்டுது பாருங்கள், பிடிசி தமிழ், பிடிசிடி தமிழ் கம்யூனிட்டி டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணி எல்லாமே காட்டும். மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது, $14.7K இருக்குது. 24 hours வால்யூம் வந்து எவ்வளோ இருக்குது, விர்ச்சுவல் லிக்விடிட்டி ப்ரைஸ் இப்போ எவ்வளோ இதாக இருக்குது, எல்லாமே காட்டி இதில் ஷோ ஆயிரும். இதில் வந்து பை ஆப்ஷன் செல் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கும். பை ஆப்ஷன் செல் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோவுக்கு பை பண்ண போகிறோம் அப்படின்னா 0.001. இதில் அவங்க என்ன ஒரு ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து மினிமம் 7% தான் வந்து பை பண்ண முடியும். ஏன்னா இப்போ டோட்டலாக வந்து எல்லாருமே ஒரே ஆள் வந்து ஃபுல்லாக வாங்கிட்டு டம்ப் பண்ணி வச்சு அப்புறம் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒரு பர்சனுக்கு மினிமம் 7% தான் இது பை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ 0.01 அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு பைன்னு கொடுங்க. $0.01 கொடுத்தது வந்து இதனால், ஏன்னா அவங்க மினிமம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0.00100 எக்ஸ்ட்ரா வந்து இங்கே போட்டுக்கோங்க 5. இங்கே கீழே காட்டுது பாருங்கள், யூ வில் ரிசீவ் 8,979 அவ்வளோ பிடிசி வந்து ரிசீவ் ஆகும். இப்போ பை ஆப்ஷன் பைன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே காட்டும் ஃபீஸ் எவ்வளோ டெபாசிட் ஆகும், ரிசீவர் அட்ரஸ்ஸு, பேலன்ஸு எல்லாமே காட்டும். இங்கே வந்து அப்ரூவ் மட்டும் கொடுங்க. லோட் ஆகிட்டுருக்கு. ஸ்பீடு கூட கொடுத்துருக்காங்க 6 செகண்ட் இன் நார்மல். சைன் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லோட் ஆகும். நல்லா பாருங்கள், இது லோட் ஆகி முடிஞ்சோடனே டோக்கன் வந்து நம்மளோட இதுக்கு வந்து ரிசீவ் ஆகிரும். டோக்கன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி பர்ச்சேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. இதில் வந்து 1 BNB வந்து நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டோன்னா அது முடியாது. ஏன்னா வந்து 1 BNBன்னு பார்த்தா அது 7% வந்து மேலே போயிடும். அதனால் வந்து 0.8 BNB இல்லை 0.5 BNB வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எப்படி வந்து பிடிசிடி காயினை வந்து பை பண்ணணும் அப்படின்னு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்டில் போட்டு விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.